ஹாய் ஆல். பெரிய பெரிய விஷயங்கள் யார் மூலியமாவது நடக்கும், எப்படி நடக்கும், யாரால், எப்பொழுது, எந்த நேரத்தில் நமக்கு கிடைக்குமா, அதுக்கு தகுதி இருக்கா, எனக்கு இதெல்லாம் சேருமா, இதெல்லாம் சாத்தியமா, இப்படி பல கேள்விகளாலே நம்மளுடைய வெற்றியை முடக்கி போட்டுட்ருக்கோங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் திங்க் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி இல்லை லாஜிக்கலான கொஸ்டின்ஸை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க தவிர்த்து அது நடக்கும் அப்படின்னு தீர்மானமாக யாரெல்லாம் நம்பி இது வரைக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ ஒரு பெரிய வேலை கிடைக்கணும், அதில் ஒரு ஹையர் சேலரி கிடைக்கணும், ஒரு 7 டிஜிட் சேலரி வேணும் அப்படின்னா, அப்பா அதுக்கெல்லாம் எனக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும், எத்தனை வருஷம் ஆகும், நான் அதை போய் ரீச் பண்ண முடியுமா, எனக்கு அதுக்கு தகுதி இருக்கா, நானே இந்த சூழ்நிலையில் இருக்கிறேனே, என் வீட்டுக்கார் பெர்மிஷன் விடுவாரா, எங்கள் மாமியார் விடுவாங்களா, அப்பா அம்மா விடுவாங்களா, இப்படி பல விதங்களில் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாரும் நம்மளை விட வேண்டாம், யாரும் நமக்கு பெர்மிஷனே கொடுக்க வேண்டாம். நம்மளுடைய அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பெர்மிஷன் ஒருத்தர்கிட்ட தான் நமக்கு தேவை. அது யாருன்னா நமக்கு நம்மளே பெர்மிஷன் கொடுத்துக்கணும். நம்மளே அங்கீகரிச்சுக்கணும். நான் அங்கீகரித்து நான் அனுமதிக்கிறேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பெர்மிஷன் கொடுக்கணும். அதற்கான ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் டெக்னிக் தான் ரீப்ரோக்ராமிங் சப்கான்ஷியஸ் அப்படின்னு நிறைய தடவை சொல்லுவோம். செல்ஃப் டாக் பண்ணுங்கள், மிரர் டாக் பண்ணுங்கள், ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கள், இப்படி பல விஷயங்கள் பண்ணால் கூட இன்னமும் நிறைய பேர் அது எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு தெரிலங்க. மறுபடியும் அந்த லூப்புக்குள்ளே போய் மாற்றவங்க நிறைய பேர் அது வெளியில் வர முடியாது. ஏன்னா மனம் என்பது ஒரு குரங்கு இல்லையா? அது கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு 1000 வழிகள் தெரிந்தாலும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது ஜெயிச்சிடுது. நம்ம மோஸ்ட்லி நம்மளுடைய பவரை நம்ம உணர்றதே கிடையாதுங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை உணர்ந்துட்டாலே போதும், அது பெரிய விஷயம். ஆனால் அதை நம்ம உணர்றதே கிடையாது. நம்மளுடைய ஆழ்மனதோடைய சக்தியை நம்ம உணராமலே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வெளியில் அடுத்தவங்களுடைய பெர்மிஷன், கடவுள் எனக்கு உதவி செய்யலை, இந்த விஷயம் எனக்கு எதிராக நடக்குது, நான் இப்படியே தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் லைஃப் மாறுமா மாறாதுன்னு குழப்பிக்கிட்டு இருக்கோம். எல்லா ஆன்சரும் நம்ம ஆழ் மனசுக்கிட்ட தான் இருக்குது. அதை பக்குவமாக நம்ம ட்ரெயின் அப் பண்ண தெரிஞ்சிட்டா போதும். நிறைய விஷயங்கள் ட்ரெயின் அப் பண்ணுறது எப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நாளையிலேருந்து பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அண்ட் புதன்கிழமையிலேருந்து மணி அட்ராக்ஷன் கிளாஸ் நடக்குது. எல்லாமே 8வது பேட்ச், ரெண்டுமே 8வது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 7 பேட்சஸ் முடிஞ்சு வெற்றிகரமாக நம்மளுடைய போஸ்ட் அண்ட் வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணலாம். நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் சொல்லியிருக்கோம். வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஏதாவது ஒரு டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி காலையில் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா மார்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த அமைதி, மார்னிங்கில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன் நமக்கு பகல் ஃபுல்லாக கிடைக்காது. இல்லைனா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காருங்க. அமைதியாக ரிலாக்ஸாக மூச்சை இழுத்துட்டு ரிலாக்ஸாக உட்கார போகிறீங்க. அண்ட் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அங்கீகரிக்க போகிறீங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க, ஒரு ஓரமாக உட்காருங்க, ரிலாக்ஸாக மூச்சை நல்லா இழுத்துக்கோங்க. அமைதியான ஸ்டேட்டில், காமான ஸ்டேட்டில் உங்களுக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு என்ன வேணும், யாருக்குமே மோஸ்ட் ப்ராபப்ளி தெரியறதில்ல எனக்கு என்ன வேணும், நான் என்ன ரீச் பண்ணணுன்றதே எனக்கு தெரியல அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன ட்ரீமு அப்படின்றதே தெளிவாக தெரியல அப்படின்றாங்க. முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த அளவுக்கு சம்பளம் வரணும், இல்லை நான் இந்த வீடு கட்டணும், இல்லை நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், இல்லை எனக்கு குழந்தை வரணும், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா தெளிவாக அதை ஒரு விஷயமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஐ கிவ் பெர்மிஷன் டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எனக்கு நானே அதை அங்கீகரிக்கின்றேன். எனக்கு அந்த விஷயம் கிடைக்க, எந்த விஷயம், வீடு கட்டுவதுக்கு, இல்லை 7 டிஜிட் 6 டிஜிட் அந்த சேலரி கிரெடிட் ஆகிறதுக்கு, இல்லைனா நான் ஹையர் ஒரு பொசிஷனில் உட்கார்றதுக்கு ஐ கிவ் பெர்மிஷன் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொசிஷனோ அந்த ஒரு மணி அமௌண்ட்டோ டு ரிசீவ் இன் மை லைஃப் அப்படின்னு எழுதுங்க. இல்லை தமிழில் எழுதுறதுனா எனக்கு நானே அனுமதிக்கின்றேன். என்னுடைய வாழ்வில் நான் இவ்வளவு சம்பளம் பெற நான் அனுமதிக்கின்றேன். எவ்வளோ அமௌண்ட்டோ அதை எழுதலாம். இல்லை இந்த தகுதி, இந்த உயர் பதவி கிடைக்க நான் அனுமதிக்கின்றேன், எனக்கு நானே அங்கீகரிக்கின்றேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுங்க. எழுதிட்டு இந்த லெட்டரை அடிக்கடி பார்த்து, நைட்டு தூங்கும்பொழுதும் காலையில் எழுந்த பிறகும் பார்த்துட்டு அதை இமேஜின் பண்ணி, நான் என் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதிக்கிறேன், நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இது
சப்கான்ஷியஸ்லி நம்ம மிரர் முன்னாடி பேச முடியாத விஷயத்த இது என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் பிளாக்ஸ் எதெல்லாம் வந்து நமக்கு அது அனுமதிக்காமல் இருக்கின்றதோ அந்த காரணங்களை இது டெலீட் பண்ணும் நம்ம எழுத எழுத. இது வரைக்கும் என்னென்னோ மெத்தட்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த பெர்மிஷன் லெட்டர் உங்களுக்கு நீங்களே பிளாக்கேஜ் அப்படின்றத உணர்ந்து முதல்ல நான் எனக்கு லைஃப்பில் இதை பெர்மிட் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் நான் இதை அங்கீகரிக்கிறேன் ஃபஸ்ட்டு, அடுத்தவங்க அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை எழுதி பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் நிகழும். என்னென்னவோ பண்ணிட்டீங்க, இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே தானா? ஸோ உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் இல்லை பர்சனல் கவுன்சிலிங், பர்சனல் கோச்சிங், உங்களுக்கு எது வேணாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.